மலையில மாட்டிக்காம ரேக்ல முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு மக்களே. வீட்டுல இருந்து புதுப்பட்டி பண்ணிட்டு கிளம்பி விடியக்கால 3 மணிக்கு அங்க இறங்கி தம்பிங்க தங்கச்சி வீட்டுல தங்கினா விடியக்கால கிளம்பும் போதான் தெரியுது இது தலை சிறந்த ரேக்லா ஓட்டாளி தமிழரசன் அண்ணாவோட வீடுன்னு கேட்கும் போது ஜாலியாயிடுச்சு. ரேக்லா கிளம்பி வீடியோ எடுக்கிற போறதுக்கு முன்னாடி காலை சாப்பாடா அக்கா கடையில கேப்பங்குள்ள குடிக்கலான்னு சொல்லி கேப்பங்குள்ள குடிச்சிட்டு இருந்தா தம்பி நான் தான் காசு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு குட்டி தம்பி காசு கொடுத்துட்டாங்க. வீடியோ எடுத்துட்டு இந்த பக்கம் திரும்பினா ஒரு குட்டி தம்பி சோடா பாட்டில் கொடுக்குறாங்க. ஒரு அண்ணன் வந்து பவுண்டா பாட்டில் வந்துட்டு கொடுக்குறாங்க. நான் தாங்க உங்களுக்கு வாங்கி தரணும் அப்படின்னு சொன்னா நீங்க வாங்கியே தீரணும் அப்படின்னு சொல்லி பாசத்துல மிரட்டுறாங்க. நம்ம மாவூர் ரேக்லா அண்ணனுக்கு பிறந்த நாளா, அண்ணனுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லிட்டு வீடியோ எடுக்க யாருமே இல்லைங்க. அப்பப்போ சின்ன தம்பிங்க தான் வச்சு தான் எடுத்துக்கிட்டு இருந்தேன். அடுத்து பார்த்தா நம்ம துணை சாரதி சந்தோஷ் தம்பி எனக்கு பக்காவா வீடியோ எடுத்து கொடுத்தாரு. தம்பிக்கும் தேங்க்யூ சொல்லிட்டு இருந்தா. அண்ணன் திடீர்னு காதுல போனை வச்சாரு. என் பாப்பாக்கு ஹாய் சொல்லுப்பா அப்படின்னு சொன்னாரு. பாப்பாக்கும் ஒரு ஹாய் சொல்லிட்டு அண்ணனுக்கும் பாய் சொல்லிட்டு ரேக்லால நல்லபடியா வீடியோவே எடுத்துட்டு ஒரு வழியா வீட்டுக்கு வந்தா நம்ம வீட்டுக்குள்ள வர்றோம். மழை வந்துட்டு மதுரையில பிரிச்சு மேய்ஞ்சிருச்சுங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு கொட்டோன்னு மழை பெஞ்சிச்சு. ஒரு வழியா வீட்டுக்கு வந்துட்டு அந்த